ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத தாங்க பார்க்கலான்ட்டு. இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட் வந்து வேஸ்ட்டு டிஷர்ட்டு. ஸோ இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணலான்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கைப்பாகெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நான் எதனோட அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் பில்லோவாகவும் செய்யலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பீஸை வந்து பில்லோவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட எடுக்கலாம். நானாக பில்லோ செய்யலை இன்றைக்கி. பில்லோவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி செய்யறதுன்ட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயராக ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ரிவர்ஸில் திருப்பிக்கலாம். இப்போ இதை நான் சும்மா வீட்டில் இருக்கவே ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்காவது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்ட பிறகு எட்ஜஸை கட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லோ கவராக இருந்தால் கீழே மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் வந்து கிளாத்தையோ இல்லை உள்ளனையோ ஏதாவது போட்டுக்குங்க. இது நான் பில்லோவாக செய்யலை. இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ராயர் ஒரு ட்ராயர், அதாவது என்னோடய பையனோட ட்ராயர் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்போ அந்த ட்ராயரோடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ராயர் தான். ஸோ ட்ராயர் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கூட ரீயூஸ் பண்ணலான்றத உங்ககிட்ட காமிக்கலான்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். இதனோட ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு இந்த ட்ராயரில் ஸ்டிச் பண்ணிட்டா உங்களுக்கு லென்த் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ வச்சு இப்போ கார்னரில் அதாவது வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒன்று தாங்க. நீங்கள் தனியாக ஸ்டிச் பண்ணியும் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோட் வந்து அவுட்லைன் கொடுத்துக்குங்க. ரவுண்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து ஸ்டிச்சிங், அதாவது எனக்கும் ஸ்டிச்சிங் அந்தளவுக்குலாம் தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேஸ்ட்டை வச்சு தைக்கிறது, கிழிஞ்சதை தைக்கிறது, இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருந்தேன். சரி, அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம இப்போ ஓர அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தையல் போட்டாச்சு. இப்போ வந்து கார்னர் பார்ட் இருக்குது இல்லைங்களா, ஓப்பன், அது வந்து இந்த ட்ராயரோட மேல் பாகத்துலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து கிச்சன் டிப்ஸோ, க்ளீனிங் டிப்ஸோ, குக்கிங் இல்லை கிராஃப்ட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பார்த்தோன்னா பாருங்கள், ஒரு பக்கம் ரெடி ஆயாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கர்ட்டையும் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத தாங்க சொல்லலான்ட்டு. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அது வந்து என்னோடய பாப்பாவோட ட்ரெஸ் தான். சும்மா ஒரு ஐடியாவாக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ரவுண்டை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா மீதி ஆஃபை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி எட்ஜஸ் அடிச்சுக்கலாம். ரவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ எட்ஜில் ஃபுல்லாக கார்னர் வரைக்கும் அடிச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை ரிவர்ஸில் திருப்பி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ராயர் வந்து 3/4 ட்ராயர் மாதிரி ஆகிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு
மேட்சிங்காக இருக்கும் போது இன்னமும் சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண மாதிரி தெரியாது, ஒரு மாடலாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய பாப்பாவோட ட்ரெஸ் தான். இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கட் வந்திருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனோட பேஸ் வந்து இது தான். இப்போ இது போடும்போது இப்போ அவள் வந்து க்ரோ ஆகும்போது இது வந்து தூக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இடுப்பு பார்ட் வந்து அப்படியே விசிபிளாக இருக்குது, போட முடியல, சின்னதாகிடுச்சு. ஸோ இதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நான் ஸ்டிச் பண்ணி பாப்பாவுக்கு போடும்போது அது வந்து ஒரு ஃபுல்லாக ஃப்ராக் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை வந்து இந்த ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு ஓர அடிச்சிடலாம். ஃபுல்லாக அந்த கீழே வந்து ஆஃப் வந்து உள்ளே போயிடணும். இதை வந்து இது ஃபுல்லாக வச்சு ஓர அடித்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இதை எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கும் போது இது வந்து மிடி டைப் மாதிரி தெரியாது, ஃப்ராகாக மாறிடும். ஸோ அப்போ இடுப்பு பார்ட்லாம் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. அதே மாதிரி தூக்கின மிடி அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதை வந்து நம்மளால் போட முடியாது இல்லைங்களா, சின்னதாகிட்டு இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், அதனோட கீழ்பாகம் மட்டும், இடுப்பு வரைக்கும் இருக்கிற பாகம் மட்டும் நான் வச்சு ஓரம் அடிச்சுக்கிறேன் உள்ளே வச்சுட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது உள்பக்கம் இருக்கிறத இழுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி காமிக்கும் போது நல்லா கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அளவுக்கு அடிச்சிட்டேன். ஸோ இந்த ஓப்பனும் வந்து இதுலேயே கவர் ஆகிடுங்க, உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் தெரியாது. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சோலி டைப்லாம் இடுப்பெல்லாம் தெரியும் இல்லைங்களா, அப்புறம் சின்னதாக ஆகும்போது அது வந்து நல்லா இருக்காது. அதை வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். மிடியில் கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக், மாடர்னாக இருக்க ஃப்ராக் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், பேஸும் டாப்பும் நல்லா அட்டாச் ஆயாச்சு, பிரிக்கவே முடியாது. இப்போ மிடில் கூட பாருங்கள், உங்களுக்கு போட்டால் கூட வயிறோ அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஃப்ராக் மாதிரியே தாங்க இருக்கும், கொஞ்சம் மாடலாகவும் இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா மாடர்னாக ஒரு ஃப்ராக் டைப் தாங்க இருக்கும். இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அதையும் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா என்னோடய சேனலில் அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.